கேப்டன் விஜயகாந்த் நடிப்பில் வெளியான சின்ன கவுண்டர் படம் மாதிரியான ஒரு கதைக்களத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படம் தான் எஜமான் என்ற திரைப்படம். ரஜினிகாந்த் நடித்த எஜமான் என்ற திரைப்படத்தில் நடிப்பதற்காக கவுண்டமணியை கேட்டபோது, கவுண்டமணி, ரஜினியை என் கேரக்டரில் நடிக்க சொல்லுங்க, நான் ரஜினி கேரக்டரில் நடிக்கிறேன் என்று சொல்ல படக்குழு ஷாக் ஆகியுள்ளனர். காமெடி மன்னன் கவுண்டமணி ஏன் அப்படி சொன்னார் என்று பார்ப்போமானால், இயக்குனர் ஆர் வி உதயகுமார் இயக்கத்தில் 1992ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் சின்ன கவுண்டர் என்ற திரைப்படம். கேப்டன் விஜயகாந்த் நடிப்பில் வெளியான இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்த நிலையில் இந்த திரைப்படத்தை பார்த்து வியந்த ரஜினிகாந்த் அதே மாதிரியான ஒரு கதைக்களத்தில் நடித்த படம் தான் எஜமான் என்ற திரைப்படம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மீனா, நெப்போலியன், மனோரமா, நம்பியார் உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த திரைப்படத்தை இயக்குனர் ஆர் வி உதயகுமார் இயக்கியிருந்தார். இந்த திரைப்படத்தில் செந்தில், கவுண்டமணி ஆகியோர் முக்கிய கேரக்டரில் நடித்திருந்த நிலையில் ஏவிஎம் நிறுவனம் இந்த திரைப்படத்தை பிரம்மாண்டமாக தயாரித்திருந்தது. எஜமான் படத்தில் நடிப்பதற்காக கவுண்டமணியிடம் ஏவிஎம் நிறுவனத்தினர் பேசியுள்ளனர். அப்போது அவர் சம்பளம் அதிகமாக கேட்டுள்ளார். இதை கேட்ட ஏவிஎம் நிறுவனம் அதிர்ச்சியாக, இயக்குனர் வி சேகர் படத்தில் 24 நாட்களுக்கு அதே சம்பளம் தான் கொடுத்தார், அதனால் நீங்களும் கொடுங்கள் என்று கேட்டுள்ளார் கவுண்டமணி. இது குறித்து ஏவிஎம் நிறுவனத்தினர் இயக்குனர் சேகரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் 5 லட்சம் சம்பளம் 30 நாட்கள் கால்ஷீட் என்று கூறியுள்ளார். அதன் பிறகு அதே சம்பளம் இங்கு கிடைக்குமா என்று ஏவிஎம் நிறுவனத்தினர் கவுண்டமணியிடம் கேட்டபோது, இயக்குனர் வி சேகர் ஒன்னா இருக்க கத்துக்கணும் என்ற திரைப்படத்தில் எனக்கு கதாநாயகன் மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்திருந்தார், அதே மாதிரி எஜமான் படத்தில் ரஜினியை தூக்கி காமெடியனாக போடுங்கள், ரஜினி கேரக்டரை என்னிடம் கொடுங்கள், அதே சம்பளத்திற்கு நான் நடிக்கிறேன் என்று கூறியுள்ளார் கவுண்டமணி. ரஜினிகாந்துக்கு கதாநாயகன் வேடம் கொடுத்துவிட்டு என்னிடம் சம்பளம் குறைத்தால் எப்படி? நான் ரஜினிக்கு பின்னாடியே ஓடி வரணும், அவ்வளவுதானே. ஆனால் வி சேகர் படத்தில் நான் இல்லாமல் அந்த கதையே இல்லை, இங்கு ரஜினி கேரக்டரில் நான் அந்த படத்தில் நடிக்கிறேன் என்று கவுண்டமணி சொல்ல, அந்த படத்தில் அவருக்கு ரூபாய் 30 லட்சம் சம்பளமாக கொடுத்துள்ளனர். இந்த தகவலை இயக்குனர் வி சேகர் தன்னுடைய ஒரு நேர்காணலில் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.